ஒட்டுமொத்தத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பல தகவல்களை அரச புலனாய்வு பிரிவினர் பெற்றிருக்கின்றனர். அரசு புலனாய்வு துறையினர் பெற்றிருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு மேல் ஜனாதிபதியின் தடுப்பு காவல் உத்தரவு நீதிமன்றத்திலே அவர்கள் முன்னிலைப்படுத்த வேண்டிய ஒரு நீதிமன்ற பொறிமுறை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஜனாதிபதியின் தடுப்பு காவல் உத்தரவின் பின்னர் அவர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட போகின்றார். அதன் போது சட்டமாதிபர் திணைக்களம் இந்த விடயங்களை முழுமையாக கையாள இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் அதே காலப்பகுதியில் அங்கு ஜோசப் பரராஜசிங்கம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களின் வழக்கம் சட்டமாதிபர் திணைக்களத்தால் முன்னகர்த்தப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் பல விடயங்கள் மட்டக்களப்பிலே படுகொலை செய்யப்பட்டன, அதனுடைய பின்னணிகள் என்று நீங்கள் என்ன என்று தேடலாம். இப்போது இன்னும் ஒரு பெயர் புலனாய்வு பிரிவினருடைய அந்த வட்டத்துக்குள் உச்சரிக்கப்படுகின்றது. கருணாநிதியினுடைய மிக முக்கிய சகாவாகவும் கருணாநிதியின் முகமாகவும் இருந்தவர்தான் குகணேசன். அவர் தொடர்பில் நாங்கள் நேற்று முன்தினம் வாழைச்சேனை இந்து கல்லூரியின் அடையாளமாகவும் வாழைச்சேனை பகுதியினுடைய முகமாகவும் அந்த பகுதியினுடைய பெரும் செல்வாக்கு மிக்க கல்வி புலத்தில் இருந்த தவராசா அவர்களுடைய மரணம் தொடர்பில் குகணேசன் அவர்களின் தாக்குதல் தான் பிரதான காரணம் என்கின்ற ஒரு விடயத்தை இந்த தளத்தில் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதன் பின்னர் அந்த விடயம் அங்கு பேசப்பட்டதா அல்லது விசாரிக்கப்பட்டதா என்று தெரியவில்லை. இன்றைய நாளில் ஒரு புதிய தகவல் கிடைத்திருக்கின்றது. மூத்த பத்திரிகையாளர் ஜி நடேசன், அதே போன்று விரிவுரையாளர் தம்பையா போன்றவர்களின் படுகொலைகள் யாரால் நிகழ்த்தப்பட்டது, எப்படி நிகழ்த்தப்பட்டது என்கின்ற விவரங்கள் தேடுகின்ற போது கருணா பிளவுபட்ட பின்னர் இந்த உடனடியாகவே இந்த படுகொலைகள் இடம்பெறுகின்றன. அந்த படுகொலைகளின் பின்னணியில் குகணேசன் இருந்திருப்பதான ஒரு தகவல் புலனாய்வு துறைக்கு பகிரப்பட்டிருக்கின்றது. இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் பலர் கருணா பிள்ளையானோடு இணைந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார், இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். யார் கூறினார் என்பது உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் அவர்களோடு இணைந்து இப்போது கைது செய்யப்பட்டவர்களும் தொடர்புபட்டிருப்பதான விடயங்கள் விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. குகணேசன் தொடர்பில் பார்க்கின்ற போது குகணேசனை பலருக்கும் தெரியாது என்று கூறலாம். இப்போது குகணேசன் யார் என்கின்ற விடயங்களும் தேடுபொறிகள் கூட என்று இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. குகணேசன் கருணா பிளவுக்கு முன்னரே பிளவுக்கு வித்திட்டவர்களுள் அல்லது கருணாவை இந்த பிளவு நோக்கி நகர்த்தியவதும் குகணேசனும் முதன்மையானவர்.